ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்தில் சூளகிரி அந்த கிராமத்திற்கு போகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நல்ல ஜெபம் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு ஒரு ஆவியில் ஒரு உந்துதல் இருந்ததுனால we had satisfied. நல்ல ஒரு திருப்தியோடு தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் நம்மளை மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான மக்களாக இருந்தாங்க. போய் ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ முதல் விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் செட் ஆகாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆனால் சூளகிரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிளைமேட் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கம்ஃபர்டபுள். அந்த விஷயத்தில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சாக நாங்கள் போயிருந்தோம், ஒவ்வொரு கிராமமாக போயிருந்தோம். கிராமங்கள் ரொம்ப விக்கிரகத்துக்கு உள்ள ஒரு 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 கல்ச்சர் பேஸ்டாகவும் ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டாகவும் ஒரு பாண்டுக்குள்ளாடி இருக்கிற ஒரு மக்கள், தான் என்ன செய்கிறோன்னு தெரியாத மக்கள் அப்படி நம்ம சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப டெவலப்டான ஏரியாஸ், டெவலப்டு ஆகிட்டு இருக்கிற இடம். ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக் என்ன அப்படின்னா, நான் தான் பாஸ்டர்ட்ட நான் பேசினேன். ஒசூர் பார்க்கும்போது ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரொம்ப டெவலப்டாக இருக்குது. நிறைய நம்ம கன்னியாகுமரியில் அந்த மாதிரி கம்பெனிஸே கிடையாது. அவ்வளோக்கு நாம் யூஸ் பண்ணுற வாட்சில் இருந்து மொபைலில் இருந்து எல்லாத்தோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியா. ஆனால் அதுலேருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸுக்குள்ளாடி இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பள்ளிக்கு போக மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன், இன்னும் மக்களோடு பழக ஆரம்பிக்கல. 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வர்ற மக்களாக இருக்கிறாங்க. பிள்ளைங்களை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத மக்கள், பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு லைஃப் அப்படி வாழ்கிறாங்க. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டது, குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் அங்கே நடந்துட்டு இருக்கு. 8th standard 9th standard படிக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் நான் ஒரு சின்ன கான்வர்சேஷன் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், பெம்பிள்ளைங்களை வளர்த்தி ஆளாக்கி அவங்களுக்கு ஒவ்வொரு சீரும் சிறப்பும் செய்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதே மாதிரி இனி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க லவ் பண்ணிட்டு அவங்க லைஃப்பை அவங்களே கெடுத்துப்பாங்க. அவங்க பின்னாடி யாருக்கு போக முடியும், எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு ஒரு 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 அவ்வளவுக்கு ஒரு பிள்ளைங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள். இன்னைக்கு ஸ்டில் அந்த மாதிரி திருமணங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி பயங்கரமான ஒரு ஆவியில் எங்களுக்கு உணர்த்தப்பட்ட சில விஷயங்கள், ரொம்ப ஒரு விக்கிரக கட்டுக்குள்ளாடி இருக்கிற ஜனங்கள். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மக்கள் விக்கிரகத்துக்குள்ளாடி இருந்தாலுமே விக்கிரக வெறி இல்லாதவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர். எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நிறைய பேர் விக்கிரக வெறி இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஸோ நாம் போகும்போது நம்மளை ஏற்றுக்கிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. ஏசப்பா பற்றி சொல்லும் போதும் எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்கள் பேசாமல் நம்ம சொல்கிறத கேட்குற மக்களாக நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் தே ரொம்ப அரகண்டாக ஹிந்துசம்மா ரொம்ப இதாக பிடிச்சி வச்சிருக்கிற, இல்லை கல்ச்சர் பேஸ்டாக ரொம்ப வெறியாக இருக்கிற மக்கள் இன்னும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ நாம் கண்டிப்பாக வட மாநிலத்திற்கு போய் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னமும் எதுவுமே தெரியாத மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு விஷயம், கிறிஸ்டியன்ஸை இயேசுக்காரங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகள், இயேசுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாதிரி இயேசுக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் பைபிளில் படிக்கும்போது கேட்டிருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற அந்த மாதிரி. ஆனால் அந்த இடத்துல இது ஸ்டில் ஒரு பிகினிங். நமக்கு பைபிளில் அநேக இடங்கள் ஒரு பிகினிங் பிளேஸாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள் ஒரு பிகினிங் பிளேஸில் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு பேசுனது மாதிரி தான் ஜனங்கள் இன்னமும் கிறிஸ்தவத்தை இல்லை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஒரு புதிய கடவுளாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி
சபைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தடுத்து பக்கத்துல சின்ன சின்ன சபைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விசுவாசிகள் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரும் நாட்கள்ல அந்த பக்கத்துல இருக்கிற கிராமங்கள், ஏன்னா நிறைய கிராமங்கள் இருக்கு, பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் வந்து கண்டிப்பா ஏசப்பாவுக்கு சொந்தமா மாறும். நம்புறீங்களா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. நாம நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்க? ஒரு நல்ல ஷர்ட் இல்லை, அவங்களுக்கு ஷர்ட் போட தெரியாது, பேண்ட் போடுறதுக்கு தெரியாது இல்லையா? ஆமென். அந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்களும் இருந்தாங்க. ஆமென். யாரோ வந்து அப்படின்னா நம்மளை வந்து சிவிலைஸ்டு பீப்புளாக மாற்றிக்கல. கண்டிப்பாக கல்ச்சர் பேஸ்டாக நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். பட் ஸ்டில் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்முடைய பாவனைகள், நாம் பின்பற்றுறது, இது எல்லாமே மாறி இருக்குது. அப்படின்னா நாம் ஒன்று இதை பின்பற்றதுனாலையும் இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலையும் மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இதனால இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தில் இவ்வளோ மாற்றங்கள் பார்க்கும்போது நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் அந்த கிராமங்களில் இன்னும் அவ்வளோக்கு டெவலப்மெண்ட் இல்லை. அதேமாதிரி எஜுகேஷனில் வந்து ரொம்ப பின்தங்கின இடம். படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல மக்கள். ஆனால் அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் அவங்க அவ்வளோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மக்கள், அவ்வளோக்கு படிக்க வேண்டாம் அந்த மாதிரி இன்னமும் உங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் இருந்தது மாதிரியே அந்த மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு பல மிஷினரிகளால் வந்து கன்னியாகுமரியை மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா மிஷினரிகள் நாம் போய் அந்த இடத்த மாற்ற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளால் மாற்ற முடியுமோ முடியாதோ, இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆமென் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஆமென். அவர் கோணலானவைகளை நேராக்குகிற கர்த்தர். ஆமென். கரடானவைகளை சமமாக்குகிற தேவர். ஆமென். இன்றைக்கு ஆமென் எப்படி அந்த இடம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா நாம போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்க போயிட்டாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஆல்ரெடி அந்த இடத்துல ஆமென் கால் பதிச்சிட்டாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போனா கண்டிப்பா ரட்சிப்பு உண்டு. ஒரு கிராமத்துக்குள்ள போனார் அப்படின்னா அந்த கிராமத்துல கண்டிப்பா விடுதலை உண்டு. ஆமென். இந்த வேதம் அப்படிதான் எனக்கு சொல்லுது. அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இருந்து நாம ஏறெடுக்கிற ஜெபங்கள், நாம செய்கிற ஊழியங்கள், அது ஆமென் வீணாய் போகவில்லை. அந்த கிராமத்திலே சரி, அதை சுற்றி இருக்கிற இடங்கள், ஒரு இடம் மட்டும் கிடையாது. ஆமென். அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே கர்த்தர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற்றுவார். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். இன்னும் நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ரொம்ப எங்களுக்கு வந்து ஸ்பிரிட் லீடிங் இருந்ததுனால நாங்கள் தான் ஜெபம் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தோம். பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து என்ன சொல்ல, எங்கே தொடங்கணும் எங்கே அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ, எந்த விதத்தில் எந்த மாதிரி நடத்துகிறாரோ அந்த விதத்தில் நடக்கும். நான் எனக்கு ஒரு ஆமென் ஆழ்ந்த ஒரு தாகம் என்ன அப்படின்னா, ஆமென் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எது ஆமென் அவர் கிராமங்களுக்குள்ள கொண்டு போச்சு, எது அவருடைய வார்த்தைகளை கேட்க வச்சுச்சு அப்படின்னா அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டதான கிரியை, இல்லைன்னா அவரிடத்தில் வெளிப்பட்ட வல்லமை. ஹல்லேலூயா. அவர் மூலமாய் அவர் சொன்ன வார்த்தையினால பிசாசு ஓடிச்சு. அவர் ஆமென் சொன்ன உடனே திமிர்வாதக்காரர்கள் எழும்பி நடந்தாங்க இல்லையா? கண் பார்வை இல்லாதவங்க கண் பார்வை அடைந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 10 மக்கள் அற்புதத்தை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்னாய் போகிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உலகத்தை ஜெயித்தவர். அதனால இந்த கிராமத்தை ஜெயிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நான் நம்புறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அந்த இடத்துல எங்கள் மூலமாகவும் ஆமென் கண்டிப்பா தலைமுறைகள் பார்க்கத்தக்கதாய் எங்களை மாற்றுவார்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.